இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இன்னொரு ரெக்வஸ்ட்டும் இருக்குது. இந்த சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வேலைக்காக மாத்திரம் ஆரம்பித்தது. ஸோ வேலை தேடுறவங்களுக்கும் படிக்கிற பசங்களுக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்த இந்த சேனல் 1.5 வருஷத்தில் வெறும் 351 சப்ஸ்கிரிப்ஷன் தான் நான் கெயின் பண்ணியிருக்கேன். இது என்னை அவ்வளவா என்கரேஜ் பண்ணலை. எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது இந்த விஷயத்தில். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து மாத்திரம் லேக்ஸ் கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க. ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 351 தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கவங்களாலும் சரி, அவங்களுக்கு இந்த சேனல் லிங்க்கை கொடுத்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது என்னை மேலும் என்கரேஜ் பண்ணும். இப்போ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அப்ரண்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஐடிஐ படித்தவங்களுக்கானது. கார்வார், கர்நாடகா இந்த ஏரியாவில் இருக்கிற நேவல் ஷிப் ரிப்பேர் யார்டு இதுக்கானதும், அதே மாதிரி கோவாவில் இருக்கிற நேவல் ஏர்கிராஃப்ட் யார்டு இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஐடிஐ படித்தவங்களுக்காது. ஃபஸ்ட்டு வந்து கார்வார் ஏரியாவில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்த்துருவோம். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் இதில் 2 ஓப்பனிங் இருக்குது. எலக்ட்ரீஷியனில் 12 ஓப்பனிங் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கில் 11 ஓப்பனிங் இருக்குது. ஃபிட்டரில் 24 ஓப்பனிங் இருக்குது. இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷனில் 5 ஓப்பனிங் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கில் 3 ஓப்பனிங் இருக்குது. மெக்கானிஸ்டில் 2 ஓப்பனிங் இருக்குது. மெரைன் என்ஜின் ஃபிட்டரில் 15 ஓப்பனிங் இருக்குது. மெக்கானிக் டீசலில் 12 ஓப்பனிங் இருக்குது. மெக்கானிக் எம்பெடட் சிஸ்டமில் 2 ஓப்பனிங் இருக்குது. மெக்கானிக் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸில் 9 ஓப்பனிங் இருக்குது. இந்த மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் வந்து மெக்கானிக் கன்சூமர் எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் பற்றி படிச்சிருக்கலாம், இல்லை பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம் படிச்சிருக்கலாம். ஸோ இதுக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட் படித்தவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி மெக்கானிக் மெஷின் டூல்ஸ் மெயின்டெனன்ஸில் 2 ஓப்பனிங் இருக்குது. மெக்கானிக் மெக்கட்ரானிக்ஸில் 11 ஓப்பனிங். மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளில் 2 ஓப்பனிங். மெக்கானிக் ஆர்ஏஎஃப் அண்ட் ஏசியில் 6 ஓப்பனிங் இருக்குது. ஆப்ரேட்டர் அட்வான்ஸ் மெஷின் டூல்ஸில் 3 ஓப்பனிங் இருக்குது. பெயிண்டர் ஜென்ரல் பெயிண்டிங் தெரிஞ்சிருந்தால் போதும், பெயிண்டருக்கு 5 ஓப்பனிங் இருக்குது. ப்ளம்பர் படித்தவங்களுக்கு 5 ஓப்பனிங் இருக்குது. ஷீட் மெட்டல் ஒர்க்கர் படித்தவங்களுக்கு 2 ஓப்பனிங் இருக்குது. அதேமாதிரி ஃபிட்டர் ஷிப்ரைட் ஸ்டீல் அப்படின்ற ஹெட்டிங்கில் ஃபிட்டர் படித்தவங்களுக்கு 7 ஓப்பனிங் இருக்குது. ஷிப்ரைட் வுட் அப்படின்ற ஹெட்டிங்கில் கார்பெண்டிங் ஒர்க்கு இல்லைனா வுட் ஒர்க் படித்தவங்களுக்கு 9 ஓப்பனிங் இருக்குது. டெய்லர் அதாவது ஜென்ரலாக உங்களுக்கு வந்து தைக்க தெரிஞ்சிருந்தால் போதும், இல்லை சூயிங் டெக்னாலஜி ட்ரெஸ் மேக்கிங் ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே. இதில் வந்து 5 ஓப்பனிங் இருக்குது. வெல்டர் கேஸ் எலக்ட்ரிக்கல் வெல்டருக்கு 9 ஓப்பனிங். டிஏஜி எம்ஐஜி வெல்டருக்கு 5 ஓப்பனிங் இருக்குது. மொத்தம் 168 ஓப்பனிங். இந்த 168ம் 1 இயர் ட்ரைனிங். அதே மாதிரி கார்வாரில் 2 இயர்ஸ் ட்ரைனிங்கும் இருக்குது. 10th பாஸ் பண்ணி ஃப்ரெஷராக இருக்கவங்க கிரேன் ஆப்ரேட்டர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அவங்களுக்கு 2 ஓப்பனிங். 10th பாஸ் பண்ண ஃப்ரெஷருக்கு ஃபோர்ஜர் அண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட்டில் 5 ஓப்பனிங் இருக்குது. 8th பாஸ் ஃப்ரெஷருக்கு ரிக்கரில் வந்து 5 ஓப்பனிங். மொத்தம் 180 ஓப்பனிங். இது வந்து கார்வார் கர்நாடகா மட்டும்தான். ஸோ கார்வார் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் 1 இயர் ட்ரைனிங்கும் இருக்குது, 2 இயர்ஸ் ட்ரைனிங்கும் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம கோவா பற்றி பார்த்துருவோம். கோவாலேயும் ஐடிஐ படித்தவங்களுக்கான ஓப்பனிங் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்பெண்டருக்கு 2 ஓப்பனிங் இருக்குது. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு 2 ஓப்பனிங் இருக்குது. எலக்ட்ரீஷியனுக்கு 5. எலக்ட்ரீஷியன் ஏர்கிராஃப்ட்டுக்கு 5 ஓப்பனிங் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கில் 5 ஓப்பனிங் இருக்குது. இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிக்கு 2 ஓப்பனிங். இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு 2 ஓப்பனிங் இருக்குது. மெக்கானிஸ்ட்டுக்கு 5 ஓப்பனிங். மெக்கானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர்கிராஃப்டில் ஒரு 5 ஓப்பனிங் இருக்குது. மெக்கானிக் ரேடார் அண்டு ரேடியோ ஏர்கிராஃப்டில் 5 ஓப்பனிங் இருக்குது. பெயிண்டர் ஜென்ரல் பெயிண்டிங் தெரிஞ்சிருந்தால் போதும், அதுக்கு வந்து 2 ஓப்பனிங் இருக்குது. ஷீட் மெட்டல் ஒர்க்கருக்கு 2 ஓப்பனிங் இருக்குது. வெல்டர் வந்து கேஸ் எலக்ட்ரிக்கல் இது 2 தெரிஞ்சாலும் இது 2ல் ஒர்க் பண்ணுறதுக்கு வெல்டிங் ஐடிஐ படிச்சிருந்தா போதும், இதுக்கு 2 ஓப்பனிங் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து கோவாவோட ஓப்பனிங். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தா போதும், 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருந்தா போதும். அதே மாதிரி இந்த கிரேன் ஆப்ரேட்டர் இதுக்கெல்லாம் அந்த 10th 8th பாஸ் இது பண்ணியிருந்தால் போதும். இந்த பாஸ் பண்ணியிருந்தால் போதும். நீங்கள் வந்து இதுதான் உங்களோட குவாலிஃபிகேஷன், நீங்கள் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் அப்படின்னும் போது அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னு எதுவும் கொடுக்கல. ஸோ 18 இயர்ஸ் அப்படின்றது அவங்களோட ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னும் போது அவங்க வந்துட்டு கேண்டிடேட்ஸ் வந்து நல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க.
ப்ரீவியஸாக நீங்கள் ஏதாவது அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஏற்கனவே பீரியட் ஆஃப் அப்ரெண்டிஸ் நான் சொல்லியிருக்கேன், 1 இயர் 2 இயர்ஸ் 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்டைஃபண்ட் அப்படின்னும் போது ஐடிஎஸ் சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ் கிரேன் அவங்களுக்கு வந்து 9600. கிரேன் ஆப்ரேட்டராக இருந்தால் அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 to 3 மந்த்ஸ்க்கு 4100 ரூபாயும், அதாவது 4th மந்த்லேருந்து 12th மந்த் வரைக்கும் 8200 ரூபாயும் உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கிடைக்கும். அடுத்தது 2 இயர்ஸ் கிரேன் ஆப்ரேட்டர்ன்றது 2 இயர்ஸ் அப்படின்றதுனால 13th to 15th மந்த் 9020 ருபீஸும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 4 அண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி 1 to 3 மந்த்ஸ்க்கு 4100, 4 to 12 மந்த்ஸ் வரைக்கும் 8200, 13 to 24 மந்த்ஸ்க்கு 9020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிகருக்கு வந்து 1 to 3 மந்த்ஸ்க்கு 3400, 4 to 12 மந்த்ஸ் வரைக்கும் 6800, 13 to 24 மந்த்ஸ்க்கு 7480. இதுதான் உங்களோட ஸ்டைஃபண்டாக இருக்க போகுது. இதை வந்து அவங்க ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உங்களோட சேலரி எப்படி இருக்க போகுதுன்ட்டு. இதில் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் www.apprenticeshipindia.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. இதே வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்ற இதுக்கு போனீங்க அப்படின்னா அதில் வர பேசிக் கேஒய்சி, அதாவது உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களோட நேமு, அப்பா நேமு, அதே மாதிரி அம்மானோட நேமு, இல்லை வந்து டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, நீங்கள் கொடுக்குற உங்களோட பர்சனல் இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை வந்து போய் டச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆன அப்புறம் வெளியே வந்துட்டு திருப்பி அதே வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். லாகின் பண்ணி உள்ளே போகும்போது பாஸ்வேர்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணி உள்ளே போகணும் உடனே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ராப் டவுன் மெனு வரும் டாப் ரைட் கார்னரில். அதில் வந்துட்டு அப்ரெண்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற அந்த ட்ராப் டவுன் மெனுவில் நேவல் ஷிப்யார்டு கார்வார் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அது கிரெயின் ஆப்ரேட்டராக இருக்கலாம், இல்லை ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிளேஸ் அப்படின்னும் போது உத்தரகன்னடா அப்படின்றத செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து அவங்க கேட்குற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சேவ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வெளியே வந்துட்டு திரும்பி உள்ளே போயிட்டு நீங்கள் அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ கேண்டிடேட் ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு அந்த நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிற அந்த அப்ளிகேஷனை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு ஸ்பீட் போஸ்ட்டு இல்லை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டு, இந்த 2 போஸ்ட் மாத்திரம்தான் நீங்கள் அனுப்பணும். நார்மல் போஸ்ட் அனுப்பக்கூடாது. ஸ்பீட் ஆல் ரெஜிஸ்டர் போஸ்ட்டு. இதில் வந்து த ஆஃபீஸர் இன்சார்ஜ், டாக்யார்ட் அப்ரெண்டிஸ் ஸ்கூல், நேவல் ஷிப் ரிப்பேர் யார்ட், நேவல் பேஸ், கார்வார், கர்நாடகா 581308 அப்படின்ற அட்ரஸ்க்கு நீங்கள் ஒரு 30 டேஸ்க்குள்ளே, அதாவது 16th நவம்பருக்குள்ளே அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு ஸ்பீட் போஸ்ட்டோ அனுப்பிச்சி விட்ருங்க. அந்த மாதிரி நீங்கள் அனுப்பும் போது அந்த அப்ளிகேஷன் இல்லாமல் என்னென்ன அட்டாச்மெண்ட் வைக்கணும் அப்படின்னா எல்லா ஜெராக்ஸ் காப்பியும் செல்ஃப் அட்டஸ்டடாக இருக்கணும். செல்ஃப் அட்டஸ்டட் வந்து 10th 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி வந்து உங்கள் ஐடிஎஸ் சர்டிஃபிகேட்டு அந்த மார்க் ஷீட்டு, அந்த ரிலேட்டட் மார்க் ஷீட்டு, அதே மாதிரி நீங்கள் என்ன கம்யூனிட்டி ஓபிசி எஸ்சி எஸ்டி அவங்களுக்குனா கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருங்க. நீங்கள் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் வந்து வச்சுருங்க. ஆதார் கார்டு காப்பி வைங்க. அதே மாதிரி இங்கே ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் அண்டர்டேக்கிங்னு கீழே ஒரு 2 லைன் இருக்குது. இந்த லைனை வந்து நீங்கள் டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி அதோட அட்டாச் பண்ணுங்கள். இது இல்லாமல் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க, வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதையும் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணி நான் சொன்ன அட்ரஸ்க்கு நீங்கள் 16th நவம்பருக்கு முன்னாடி ரீச் ஆகிற மாதிரி அனுப்பிச்சிடுங்க. இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் அண்டர்டேக்கிங் அப்படின்றது I- அப்படின்றத இடத்துல உங்கள் பேர் போட்டு ஹேர் பை ஸ்டேட் தட் அப்படின்ட்டு இந்த லைன், இந்த 2 லைனையும் டைப் பண்ணி கீழே டேட்டு, பிளேஸு, சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட்ன்றதை டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி டேட் போட்டு பிளேஸ் போட்டு இதை வந்து அதோட வச்சு நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்க. இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது. ஒரு ப்ரிலிமினரி ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. அது நீங்கள் படித்த சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் தான் அதில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எழுதணும். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட பர்சனல் மெயில் ஐடிக்கு அவங்க அனுப்புவாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஜான்வரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026
ஜனவரியில் இருக்கும் அப்படின்றது இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜனவரி எந்த டேட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலை. அதே மாதிரி வந்துட்டு மார்க்ஸ் அப்படின்றது ஓஎம்ஆர் பேஸ்டாக இருக்கும். மேக்ஸில் 35 கொஷின் இருக்கும், ஜென்ரல் சயின்ஸில் 31, ஜென்ரல் நாலேஜில் 30 கொஷின் இருக்கும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை தவிர அப்படின்னும் போது போர்டிங் அண்ட் லாட்ஜிங் வந்து எதுவுமே அவங்க தரமாட்டாங்க. நீங்கள் அங்கே போய் எக்ஸாம் எழுதுறதுக்கோ இல்லை வேறு எதுக்கும் அவங்க வந்துட்டு உங்களுக்கு தங்குறதுக்கு இல்லை இங்கேருந்து போகிறதுக்கு எதுக்குமே அவங்க வந்து எந்த எக்ஸ்பென்சஸும் தரமாட்டாங்க. ஸோ அது வந்து உங்களோட செலவிலேருந்து தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், உங்களோட வீடு எங்கே இருக்கோ அந்த ஏரியாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதை தவிர வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 13th ஏப்ரல் மேபி, அதாவது ஏப்ரல் 2026 உங்களுடைய ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு அகாமடேஷன் வந்து நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருக்கும்போது உங்களுக்கு அகாமடேஷன் வந்து கிடைக்கும். அது வந்து சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ இதுதான் மறுபடியும் நான் அந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறேன், apprenticeshipindia.gov.in. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதே மாதிரி அப்ளை பண்ணலாம். அந்த அப்ளிகேஷன் ஹார்ட் காப்பி வந்து போகிற அந்த லாஸ்ட் டேட்டு 16th November 2025, இல்லை அதுக்கு முன்னாடி அப்படின்றத செட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த சேனல் வளர்கிறதுக்கு, நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கிறதுக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணவும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.